யாரையும் பார்க்காம அல்லாஹ் ரசூலை பார்க்கிற மனப்பான்மை. நான் துவக்கத்தில் சொன்னேன், ஹைருல் ஹதியே ஹதியு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னலார் போல் வழிகாட்டல் செய்கிற தலைவன் உலகத்தில் எவனும் இல்லை. எவனையோ பார்த்துட்டு அந்த நடிகை இந்த நடிகை பின்னாடி பின்னாடி போறாங்க. அது குறித்து ரொம்ப விவரமா பேச வேண்டியது வரும். ஒழுக்கம் உனக்கு கற்பிக்க தருபவன் எவனோ அவன் தான் தலைவன். உனக்கு ஒழுக்கம் அவன் சொல்லி தரணும். அவனே ஒழுக்கம் கெட்டவனா இருந்தா அவன் எப்படி உனக்கு? முதல்ல மேலே இருக்கிறவங்கள்ட்ட இருந்து தான் ஒழுக்கமே வரும். தமிழ்ல ஒழுக்கம்ங்கிறது ஒழுகிறது தான். ஒழுகிறது மேல் இருந்தா ஒழுகணும், கீழ் இருந்து அதுக்கு பேர் கிளம்புறதுன்னு அர்த்தம். அது கொப்பளிக்கிறதுன்னு அர்த்தம். ஒழுகிறது அல்ல. ஒழுகிறது எங்கிருந்து ஒழுகும்? மேல் இருந்தா ஒழுகும். உனக்கு மேலே உள்ளவர்கள் தான் உனக்கு ஒழுக்கம் சொல்லித்தர முடியுமே ஒழிய நேற்று வரைக்கும் வேற மாதிரி இருந்தவன் எல்லாம் சொல்லித்தர முடியாது. யார் வந்தாலும் என்ன நடந்தாலும் ஒரு நடிகனுக்கு பின்னால், ஒரு ஸ்டாருக்கு பின்னால், ஒரு விளையாட்டு வீரனுக்கு பின்னால், மொத்தத்தில் இன்னைக்கு ஒரு ஃபேமஸ் ஆயிட்டான்னா அவனுக்கு பின்னால் என்று போகக்கூடிய புத்தி முதல்ல மாறணும். சொல்லிக் கொடுக்க வேண்டும். எங்களின் ஒட்டுமொத்த உம்மத்துக்கான ஹீரோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் இருக்கிற யாருக்கும் இல்லாத, ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரே தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.